மருமகளா வந்ததுக்கு எங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தான். இப்போ நம்ம எறா தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு நல்லா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காயட்டும். எறாக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லிடுறேன். 1/2 கிலோ எறா சுத்தம் பண்ணி வச்சுருக்கு, 2 வெங்காயம், 1/2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாப்பொடி பொடி. எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் சேர்த்துருவோம். இது நல்லா வதங்கணும். வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ எறான்றதுனால கொஞ்சமாகவே போகிறோம். ஒரு 3/4 ஸ்பூனு. வதங்கின பின்னாடி ஒரு 1/2 தக்காளி அதை சேர்த்துடணும். இதுக்கு தேவையான உப்பு, அது வதங்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுடலாம். ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருக்குது, அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். அவன் இதை வதங்க டைம் கொடுக்கணும். பின்னாடி எறா போட்டோம். எறா போட்டு வதங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, இதுலேருந்தே தண்ணி வரும். அது ரெடியான பின்னாடி காட்டுறேன். எறா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.